அனைவருக்கும் வணக்கம். ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் பேசிய பிறகு நான் பேசி என் பேரை காப்பாற்றிக்க முடியுமான்னு பயப்படுறேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. ஐயா ராமலிங்க ஐயா இன்றைக்கி நம்மளை எல்லாம் சிரிக்க வச்சு நமக்கெல்லாம் நோய் வராதபடி பண்ணிட்டார். ஆகவே நமக்கு ராமலிங்கம் அவர்கள் பேசிய பேச்சு நோய் வராமல் காப்பது. இங்கே வந்திருக்கிற டாக்டர் லைஃப் லைன் டாக்டர் ராஜ்குமார் நோயாளிகள் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர். அவருக்கு நோயாளிகள் இனிமேல் குறைந்து கொண்டே போவார்கள். ராமலிங்கம் போன்றவர்கள் நம்மை சிரிக்க வைப்பதனாலே நமக்கெல்லாம் நோய் வராது. அப்படிப்பட்ட ஹியூமர்ஸ் கிளப், அந்த கிளப்போடு நான் அதிகமாக தொடர்புடையவன். பெரும்பகுதி ஹியூமர்ஸ் கிளப் விழா இருக்குது அப்படின்னா வேறு எந்த விழாவுக்கும் போக மாட்டேன், இந்த விழாவுக்கு தான் வருவேன். அதனால தான் நோய் என்னை விட்டு போயிடுச்சு. நம்ம சேகரிக்க என்னை பற்றி நிறைய சொன்னார். ஆகவே நான் நலமாக சுகமாக இருக்கிறேன். 91 வயதிலையும் உங்கள் எல்லோருடையும் வந்து கலந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நோய் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதற்கு ஹியூமர்ஸ் கிளப்பும் ஒரு காரணம் என்பதை மெத்த மகிழ்ச்சியோடு உங்களுடைய மேடையிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுறேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு காலதாமதமாக வந்துட்டேன். ஐயா கூட கேட்டார், எந்த நிகழ்ச்சிக்கும் காலதாமதமாக வரமாட்டீங்களே, இந்த நிகழ்ச்சிக்கு காலதாமதமாக வந்திருக்கீங்களேன்னு கேட்டார். வேறு ஒன்றும் இல்லை, நான் ஏவிஎம் நகரில் இருந்து என்னுடைய மகள் வீடு மதுரவாயில் இருக்குது. அங்கே மதுரவாயில் இருந்து இங்கே வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது. அந்த காலதாமதமானதற்காக உங்களிடத்திலும் மேடையில் இருக்கிற அறிஞர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன். பொறுத்து கொள்ளுங்கள் சொல்ல மாட்டேன். தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதிலே உடன்பாடு உள்ளவன். அதற்கு காரணம் கே பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருடைய மேஜையில் தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பது எனக்கு பிடிக்காது என்ற வாசகத்தை எழுதி வைத்திருப்பார். அவரோட போய் பழகி தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்காம வாழ்வதற்கு பழகியவர்களில் நானும் ஒருவன் என்பதை நன்றியோடு பாலச்சந்தருக்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மொத்தம் மன்னிப்பு கேட்டதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று பாலச்சந்தர் சாருடைய சார்பிலே கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்களும் பாலச்சந்தர் சாருடைய அந்த வாசகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதையும் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்லா கைதட்டலாம். வேற ஒன்றும் இல்லை, இப்போ யாருமே தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. அந்த தவறு இல்லைன்னு சொல்கிறதுக்கான என்னென்ன காரண காரியம் உண்டோ அதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தப்பே பண்ணலை, தப்பே பண்ணுறதில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நல்ல பண்பாடு அல்ல. தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல, அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கலாம் என்பதையும் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஹியூமர்ஸ் கிளப் ட்ரிபிள்கேம் 1983 ஆண்டு விஜயதசமி நாளில் அறிமுகமானது. எத்தனை மெம்பர்கள் தெரியுமா? 15 பேர் தான் மெம்பர். 15 பேரோடு துவங்கப்பட்ட நம்முடைய ஹியூமர்ஸ் கிளப் இன்றைக்கு மெம்பர்கள் 2400 பேர் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்கிறேன்.
சரி, அந்த காலத்தினுடைய ரிசல்ட் படி அங்கத்தினர் 2400 சொன்னாங்க. இன்றைக்கி வந்திருக்கே யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அந்த யூடியூப்பில் நம்முடைய ஹியூமன்ஸ் கிளப்பில் மெம்பராக இருப்பவர்கள் 3 லட்சம் பேர் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அமைப்புக்கு தலைவர் ஐயா சீதாராமன் அவர்கள், செயலாளர் சேகரன் அவர்கள். இந்த சேகரனை பற்றி சொல்லும்போது அவருடைய மனைவி விஜயா சேகரை பற்றி சொல்லின்னா எனக்கு தலைவடிச்சு போயிடும். ஏன்னா இந்த சேகரை கண்ட்ரோல் பண்ணுறதே அந்த அம்மா தான். விஜயா சேகர் என்ன வேலை செய்கிறாரோ அதை போல 2 மடங்கு வேலை செய்வாங்க. கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் மனைவி இருப்பாள் என்று சொல்வதற்கு சேகருடைய பெயருக்கு காரணம் விஜயா 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 என்று அந்த அம்மையாரை எங்களுக்கெல்லாம் பாராட்டு சொன்னாங்க. அது மாதிரி பாராட்டுங்க, வாழ்த்துங்க. அதே போல் சீதாராமன் சாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, கண்ணனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பேருமே ஹியூமன்ஸ் கிளப்புக்காக உழைத்திருக்கிறார்கள். அந்த மங்கையருக்கும் ஒரு முறை நல்லா கைதட்டி பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். 42 வருஷம் ஒரு அமைப்பை நடத்துவது என்பது எவ்வளவு சிரமமான காரியம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் பல அமைப்புகளில் இருக்கேன். கம்பன் கழகத்தில் இருக்கேன், கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளையில் இருக்கேன், உரத்த சிந்தனையில் இருக்கேன். அவ்வளவுலேயும் பணி செய்யும் போது அதில் எவ்வளவு இடைஞ்சல் வரும், எவ்வளவு தொல்லைகள் வரும், அதையெல்லாம் எப்படி நடத்த முடியுங்கிற கவலையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஆகவே அவ்வளவு கஷ்டம். பொது வாழ்க்கைக்கு வருபவர்களுக்கெல்லாம் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், பூமாலை கிடைக்கும் என்று மட்டும் நம்பாதீர்கள், பூமாலையோடு கல் பிஞ்சும் கிடைக்கும்னார். கல்லால் அடிப்பான், மாலையும் போடுவான். அவை கல்லை தாங்கிக்கவும் தைரியம் இருக்கணும், மாலையை தாங்கிக்கவும் தைரியம் இருக்கணும். அப்படி இருப்பவர்கள் தான் புது வாழ்க்கையில் இருக்க முடியும். ஹியூமன்ஸ் கிளப்பில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உறுப்பினர்கள், பெண்கள், ஆண்கள், அவ்வளவு பேச்சாளர்கள், அவ்வளவு பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, என்னென்ன பணி செய்கிறோம், எவ்வளவு பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், கல்விக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறோம், முதியோர்களுக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறோம், திருநங்கைகளுக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறோம், அப்படியெல்லாம் ஒரு பெரிய பட்ஜெட்டே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பணி செய்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு அந்த நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும், வரவு செலவு சரியாக இருக்க வேண்டும், கணக்கு சரியாக இருக்க வேண்டும். இங்கே வரக்கூடிய பேச்சாளர்கள் அத்தனை பேரும் ஹியூமன்ஸ் கிளப்புக்கு மிகுந்த நண்பர்களாக, ஐயா சொன்னார் தென்கட்சி சுவாமிநாதன், இவங்க எல்லாம் இந்த அமைப்பை நடத்துகிறாங்கன்னு. அவங்க மட்டுமல்ல, புலவர் ராமலிங்கத்தை போன்ற பலரும் நகைச்சுவையோடு பேசி நம்மை சிரிக்க வைத்து நமக்கு நோய் இல்லாதவர்களாக ஆக்குகிறார்கள் என்பதற்காக அந்த பேச்சாளர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஒரு கைதட்டல் மூலமாக அந்த பேச்சாளர்களுக்கு தெரிவிங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியில் சிலருக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்கள். எங்கள் கலைத்துறையைச் சேர்ந்த தலைவாசல் விஜய் அவர்கள் எவ்வளோ படத்தில் நடிச்சிருப்பார் நினைக்கிறீங்க? விஜய் சார் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக 350 400 படங்கள் நடித்திருக்கிறார்கள் குணச்சித்திர வேஷங்கள். அவருக்கு பலமாக யார் இருக்கணும்? கணவனுக்கு வெற்றிக்கு பலமாக இருப்பது மனைவி. அவரோடு வந்திருக்கிற ராஜேஸ்வரி அம்மையார் நல்லா கைத்தட்டம், அவங்களாம் வர்றதே இல்லைங்கிறதான். அவருடைய பலம் இங்கே இருக்குது, இந்த அம்மா கையில் இருக்குது. இவங்க 2 பேருடைய பலம் இவங்க 2 பிள்ளைங்கிட்ட இருக்கு. என்னடா புதுசாக கதை சொல்கிற? ஒன்றும் இல்லை. அவருடைய ஜெயவந்த் என்கிற
பையனும் ஜெயபீனா என்கிற பெண்ணும் நீச்சலில் உலக புகழ் பெற்று விருதுகளை வாங்கியிருக்கிறார். ஆகவே அவங்க 2 பேருக்கும் நம்ம மாலை மரியாதை பண்ணியிருக்கோம். இந்த மாலை மரியாதை அந்த பிள்ளைகளுக்கும் போய் சேரும். அவர்களும் உலக புகழ் பெற்றவர்கள். அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு முறை கைதட்டி விடுங்கள். ஐயா நன்றி. தொடர்ந்து நீங்கள் பொது கூட்டங்களுக்கு வரணும், மக்களை சந்திக்கணும். நீங்கள் எல்லாம் எங்கள் கலை உலகத்தில் இருக்கீங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், எடுத்துக்காட்டான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த எடுத்துக்காட்டான மனிதர்கள் இந்த மனிதர்களை பார்த்தால் உங்களைப் போல, உங்கள் பிள்ளைகளைப் போல அவர்களும் வர வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணம் இந்த மக்களுக்கு வரும். ஆகவே நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள். உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம். உங்கள் பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளைகள் வளர்வார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை செய்திருக்கிறது ஹியூமர்ஸ் கிளப். அந்த ஹியூமர்ஸ் கிளப்புக்கும் பாராட்டுகிறோம், உங்களையும் பாராட்டுகிறோம். நீங்கள் வாழ்த்த வேண்டியது நாங்கள் உங்களைப் போல வர வேண்டும் என்று வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து டாக்டர் ராஜ்குமார் லைஃப் லைன் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் நடத்திட்டு இருக்காரு. அவர் ரொம்ப மக்களோட கலந்திருக்கணும். மருத்துவர் என்பவர் மக்களுக்கு துணையானவர். கடவுள் உலகத்தில் பிறக்க முடியாதுங்கிறதுனால தான் டாக்டரை கடவுள் படைத்தான். ஆகவே கடவுளுடைய பிரதிநிதிகள் தான் இந்த டாக்டர். நல்ல கைதட்டலாம். அவர் ரொம்ப உற்சாகமான ஆள். உதவி கேட்டாலும் செய்வார், உதவிக்கு வரணும்னு வருவார். அங்கே எல்லா ஆஸ்பத்திரிலையும் முதல்ல பில் போடுறது தான் கவனமாக இருக்காங்க. இவர் பில்லு போடுறதுல கவனம் இல்லை, நோயாளிகளுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறது தான் கவனமாக இருக்கார். ஆகவே அப்படிப்பட்ட டாக்டரையும் உளமாக நாம் வாழ்த்துவோம். அடுத்து மரியாதைக்குரிய வானதி ராமநாதன், அவங்க அப்பா திருநாவுக்கரசு. அவங்க போடாத புத்தகங்களே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய சிறந்த எழுத்தாளர்களுடைய புத்தகம் அத்தனையும் வானதி பதிப்பகம் போட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சென்ற வாரம்தான் புத்தக கண்காட்சியில் 48 புத்தகங்களை ஒரே நாளில் வெளியிட்ட பெருமை வானதி ராமநாதனுக்கு உண்டு. மொத்தத்தில் வானதி பதிப்பகம் இதுவரையிலும் சுமார் 1000 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். 1000 மனிதர்களுக்கு நல்ல புத்தி வரக்கூடிய நல்ல கருத்துக்களை தருகிற புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறார்கள். அந்த முறையில் அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு. அவரையும் மனதார வாழ்த்துங்கள். அடுத்து நம்முடைய மரியாதைக்கு ஐயா புதவர் ஒரு கல்லூரியில் பேச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சொல்லாமல் சில பேர் போவாங்க, சொல்லிட்டு சில பேர் போவாங்க. சொல்லிட்டு போகிற நகைச்சுவை பேச்சாளர் நம்முடைய ராமலிங்கம் அவர்கள். ராமலிங்கம் அவருடைய பேச்சை நான் வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கம்பன் விழாவில் அவர் ஒரு குறிப்பிட்ட பேச்சாளர். அதே கம்பன் விழாவில் கம்பராமாயணம் சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த சீரியஸை போக்கி சிரிக்க வைக்கிறதின் மூலமாக கம்பராமாயணத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பேச்சாளரில் ராமலிங்கம் அவர்களும் ஒரு கைதட்டு பார்த்தா அவர் காலேஜில் இருக்கார், போய் கேட்கணும் காலேஜில். இவ்வளவு சிரிப்பை எப்படி ஒரு சுரங்க மாதிரி வச்சுருக்காருன்னு தெரியல. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார், ஒவ்வொரு நகைச்சுவை சொல்கிறார். இது அந்த அந்த நகைச்சுவை சுரங்கத்திலிருந்து அவர் வெட்டி எடுத்து நமக்கு கொடுக்குறார். அப்படின்னா அவர் எவ்வளோ தூரம் படித்து தேர்ந்து மக்களிடத்தில் போய் அந்த நகைச்சுவை சொல்லுகிற அந்த ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டி மனதார வாழ்த்துக்கள். அடுத்து வெங்கடேசன் அவர்கள்
அவனைப் போல நிர்வாகம் செய்கிற நிர்வாகம் செய்கிற தொண்டர்கள், நான் அவங்கள பணியாளர்கள் சொல்ல, அந்த மாதிரி நிர்வாகம் செய்கிற பணியாளர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஹியூமன் ஸ்கிரிப்ட் நல்லா வரணும்னு வாழ வச்சு இன்றைக்கி அதை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிற பெருமை இந்த நிர்வாகிகளுக்கு உண்டு. அந்த நிர்வாகிகளை வாழ்க 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 என்று வாழ். 42 வருஷமாக ஒரு சங்கத்தை நடத்தி, விழாக்களை நடத்தி, மக்களிடத்தில் நகைச்சுவை உருவாக்கி இந்த பணியை செய்கிற அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நலனுக்காக சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பொங்கலுக்காக போனோம், ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு யூடியூப்லலாம் வந்துட்டு இருக்கு. நாங்கள் அந்த குறையை வைக்கப் போவதில்லை. இப்போ 2 மகளிருக்கு வந்து நாங்கள் பொங்கல் பரிசு கொடுக்க போகிறோம். ஏ லலிதா அண்டு உமாபாய். ஏ லலிதா 9840 19404, உமாபாய் 9440 அவங்க 2 பேரும் இருந்தால் அவங்களுக்கு பொங்கல் பரிசு இங்கே கொடுக்கப்படும். இருக்காங்க, வரீங்களா மேடைக்கு? 2 பேரும் இருந்தால் 2 பேரும் மேடைக்கு வாங்க. இப்போ நாங்கள் கரும்பு, பொங்கல் பானை அதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. ராஜ்குமார் சாரிக்கு வாங்க. கரும்பு, பொங்கல் பானை அதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. நாங்கள் வந்து 1000 ரூபாயும் கொடுக்க போகிறதில்ல, ஒரு 500 ரூபா கொடுக்க போகிறோம். இது எங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக. ராஜ்குமார் இருக்கா பார்த்துருங்க, முதல்ல வெத்துக்கு அவரை கொடுத்துட்டு வாங்க வாங்க சார். விஜய் சார், இதை நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த கடந்த 6 மாதமாக வந்து இந்த லக்கி டிப் எடுத்தோமே தவிர ப்ரைஸ் கொடுக்கல சார். நீங்கள் உக்காந்துக்கலாம். அது சௌபாக்கியாலேருந்து காம்ப்ளிமெண்ட் நமக்கு வந்தாச்சு. நம்ம தான் போய் டெலிவரி எடுக்கல. 6 மாதம் அரியர்ஸோடு உங்களுக்கு கொடுப்போம். பிப்ரவரி மாதம் வந்து எல்லா லக்கி டிப்பும் நாங்கள் கொடுப்போம். ஓவர் டு எஸ்பி முத்துராமன். இங்கே சினிமாவை பொறுத்தளவு நகைச்சுவைக்கு சிறப்பான மரியாதை உண்டு. அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஏவிஎம்மில் டைரக்டர் பீம்சிங் சாருடைய டைரக்ஷனில் சகோதரின்னு ஒரு படம் எடுத்தாங்க. எப்போவுமே படம் முடிஞ்சு தான் செட்டியார் படம் பார்ப்பாங்க. சகோதரி படம் முடிஞ்சிட்டு செட்டியார் அவர்கள் அந்த படத்தை பார்க்குறாங்க. பார்த்து முடிஞ்ச உடனே அந்த படத்தினுடைய டைரக்டர் பீம்சிங் கொஞ்சம் என் ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பீம்சிங் சாரை அங்கே வர சொல்லி செட்டியார் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறோம். பீம்சிங் சாரை பார்த்த உடனே டைரக்டரை பார்த்துட்டு, பீம்சிங் சார், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எமோஷனலாக வந்திருக்கு. அந்த எமோஷனில் மக்கள் அழுகிற மாதிரி பல காட்சிகள் இருக்குது. இவ்வளவு அழுகையோடு மக்கள் படத்தை பார்த்தா அழுவாங்களே தவிர சிரிக்க மாட்டாங்க, கலகலப்பாக இருக்க மாட்டாங்க. ஆகவே இந்த படத்தில் ஒரு காமெடி ட்ராக், நகைச்சுவை ட்ராக் ஒன்று சேர்த்து இந்த படத்தை வெளியிட்டால் நிச்சயமாக இந்த படம் வெற்றி படம் ஆகும். ஆகவே எமோஷனல் அதிகமாக இருக்கிறத விட நகைச்சுவை அதிகமாக இருந்தால் இந்த தோல்வியாக போகிற இந்த படத்தை வெற்றி படமாக உங்களால் ஆக்க முடியும். ஆகவே ஒரு காமெடி ட்ராக் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு யாரை போடலாம்னு முடிவு பண்ணிவிட்டு என்னோட வந்து பேசுங்க அப்படின்னு பீம்சி சார் சொன்னாங்க. சரி சார், நான் யோசிச்சுட்டு வந்து ஒரு வாரத்தில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பீம்சிங் சார் வந்துட்டு ஒரு வாரம் கழித்து செட்டியார்ட்ட போய், நீங்கள் சொல்கிறது கரெக்டு, முழுக்க சென்டிமெண்ட்டாக இருக்குது, நகைச்சுவை கேரக்டர் தொடராக ஒன்று எழுதிட்டோம்,
அதை எடுத்தோம்னா சரியாயிடும். அப்படியா? சொல்லுங்கள். நகைச்சுவை காட்சியை சொன்னார். ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நகைச்சுவை காட்சியில் நடிக்கிறதுக்கு யாரை போடலாம்? சிறந்த நகைச்சுவையாளராக இருந்தால் தான் இது ஃபுல்லாக நகைச்சுவை எடுபடும். யாரை போடலாம்னு சொல்லுங்கன்னார். ஒன்று பீம்சிங் சார் சொன்னார், எல்லா விதமான ஆக்ஷன், காமெடி, சிரிக்க வைக்கிறது எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நடிகன் வேணும். நான் மனசில் நினச்சிருக்குது சந்திரபாபு. அப்படியா? சந்திரபாபு இந்த எல்லா கேரக்டரையும் செய்வார், நிச்சயம் செய்வார் சார். சிரிக்க வரவழைக்கிற திறமை அவங்ககிட்ட இருக்குது. ஆகவே அவரை பேசி பாருங்கள் சார். உடனே செட்டியார் சந்திரபாபு கூப்பிட்டு, இந்த மாதிரி கதை இதில் நகைச்சுவை சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு வாரம் நீங்கள் கால் ஷீட் கொடுக்கணும், என்ன சம்பளம் கேட்குறீங்கன்னு கேட்டார். சந்திரபாபு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். ஆக நம்மளை வச்சு படத்தை ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறார் செட்டியார். அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, சார் நான் அதிகமாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க, என்ன நம்புறீங்க, ஏன் நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபேஷனாக சம்பளம் கேட்க போகிறேன், நீ கேளு 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 கேளு, ₹1,00,000 சம்பளம் வேணும்னு அப்போது சந்திரபாபு கேட்டார். செட்டியார் குறைச்சிக்குங்க அப்படின்லாம் கேட்கல, நீ கேட்குற சம்பளம் நீ செய்ய போகிற வேலைக்கு தகுதியாக உள்ளது, ₹1,00,000 சம்பளம் கொடுக்குறேன், ஒரு வாரம் கால் ஷீட் கொடுத்து அந்த படத்தில் நகைச்சுவை பண்ணி கொடுன்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு வாரம் ஆக்ட் பண்ணி கொடுத்து அந்த படத்தில் சந்திரபாபுடைய நகைச்சுவை சேர்க்கப்பட்டது. அது சேர்த்த பிறகு அந்த படம் அழுகையும் சிரிப்பும் கலந்து கலந்து வந்து வெற்றி படமாக அமைந்தது என்பதை உங்கள் முன்னாலே சொல்லுங்கள். ஆக படங்களில் நகைச்சுவை அவ்வளோ முக்கியத்துவமாக கருதப்பட்ட காலம். அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் மதுரமம் அவர்களும் பாப்புலராக இருந்த காலத்தில் படத்தை எல்லாம் எடுத்துட்டு என்எஸ் கிருஷ்ணன் அந்த படத்தை போட்டு காட்சி, இதில் உங்கள் நகைச்சுவை வேணும், அந்த நகைச்சுவையை நீங்களே எழுதி நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு என்எஸ்கே மதுரம் காமெடியை படங்களில் சேர்த்து அந்த படங்களை வெற்றி படங்களாக ஆக்கிய பண்பு திரையுலகுக்கு உண்டு, சினிமாவுக்கு உண்டு. அதன் பிறகு நம்மள்ட்ட இருந்த மாதிரி நகைச்சுவை நடிகர்கள் யார்கிட்டையும் இருந்திருக்க முடியாது. அவ்வளவு நகைச்சுவை நடிகர்கள் நம்மோட இருந்து நடித்து கொடுத்து மக்களை சிரிக்க வச்சு இன்றைக்கி ஹியூமர்ஸ் கிளப் செய்கிற வேலையை அன்னைக்கு சினிமா செய்தது என்பதை ஒரு சினிமா இயக்குனருங்கிற முறையில் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நாகேஷ், தங்கவேலு, அப்புறம் இப்போ கூட வந்து பேசிட்டு நடிச்சிட்டு போகக்கூடிய கவுண்டமணி, செந்தில், இப்படி அது எல்லாத்துக்கும் உச்சகட்டம் ஆச்சி மனோரமா. நல்லா கைதிட்டு ஆச்சி மனோரமா எவ்வளோ சிரிப்பு. அந்த ஆச்சி மனோரமாவுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சி செய்யாத ரோலே இல்லை. காமெடி செய்வாங்க, கேரக்டர் செய்வாங்க, ஆடுகிற சீன் செய்வாங்க, எல்லாம் செஞ்சு சினிமா உலகத்துக்கே தான் ஒரு ராணி, நகைச்சுவை ராணி என்று நிரூபித்து காமித்தவர் மனோரமா. மனோரமா மனோரமா மனோரமாவுக்கு பிறகு மனோரமாவின் இடத்தை பிடிப்பதற்கு இன்னும் ஆர்டிஸ்ட்கள் வரவில்லை என்பதை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுபோல் இங்கே சேகர் எனக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு போயிருக்கார். அந்த முரட்டுக்காலையில் ட்ரெயின் ஃபைட் எப்படி எடுத்தீங்க? நான், என்னுடைய கேமராமேன் பாபு, ஸ்டண்ட் மாஸ்டர் ஜூடோ ரத்னம், இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கே ஃபைட்டு வரணும், எப்படி ஃபைட் வரணும் அப்படின்னு ஒரு விவாதம் பண்ணுவோம். சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்டில் இப்படி ஒரு ஃபைட்டு வந்தால் நல்லா இருக்கணும் மொழி பண்ணுவோம். அப்படி மொழி பண்ணும்போது ஒரு ட்ரெயின் ஃபைட் வச்சா நல்லாயிருக்கும், அதில் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நாளாக தமிழில் இந்த மாதிரியான ஃபைட்டு வரல
இது சோலையில் இந்தி படத்துலலாம் வந்திருக்கு. ஆகவே நம்ம ஃபைட்டு ஒரு ட்ரெயினில் ஃபைட்டு வைப்போம்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணிட்டு சரவண சார்கிட்ட போய் இந்த மாதிரி ட்ரெயின் ஃபைட் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் ட்ராக்கு நமக்கு கிடைக்கும். அங்கே போய் ட்ரெயின் ஃபைட் வச்சா சிறப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான், பாபு, ஜூடரத்தனை எல்லாம் அங்கே தென்காசிக்கு போய் பார்த்தோம். இடமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு ட்ரெயினையே வாடகைக்கு எடுத்தோம். ட்ரெயின் ஸ்டேஷன்ஸை வாடகைக்கு எடுத்தோம். எல்லாத்துக்கும் ட்ரெயினில் அமைப்பில் பர்மிஷன் வாங்கணும். கூட்டி கழித்து பார்த்தா நாங்கள் பட்ஜெட் போடாமல் ஷூட்டிங் போகிறதில்ல. பட்ஜெட் போட்டால் நாங்கள் சரவண சார்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தோமோ அதை போல் 4 பங்கு வரும். நாங்கள் சரவண சார்கிட்ட சொல்லிட்டு வந்த பட்ஜெட்டு 5 லட்ச ரூபா. போய் லொக்கேஷன்லாம் பார்த்து முடிவு பண்ண பிறகு அந்த அளவு 20 லட்ச ரூபா, 4 பங்கு அதிகமாக வரும். இது போய் சரவண சார்கிட்ட பேசிட்டு தான்ப்பா முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சரவண சார்கிட்ட லொக்கேஷன்லாம் பார்த்துட்டோம். உங்கள்கிட்ட ஒரு பட்ஜெட் சொன்னோம், இந்த பட்ஜெட்டை எடுக்க முடியும்னு. அங்கே போய் பார்த்த பிறகு பர்மிஷன், ட்ரெயின் வாடகை, ஸ்டேஷன் வாடகை, இது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா 20 லட்ச ரூபா செலவாகும் சார். 20 லட்ச ரூபா செலவாகிறது உங்களுக்கு சரின்னு பட்டால், உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்துந்தா அந்த ட்ரெயின் ஃபைட்டை நாங்கள் எடுக்கிறோம். இல்லை கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபைட்டை விட்டுட்டு வேறு ஃபைட்டு பிளான் பண்ணுறோம். அவர் சிரித்தார். முத்துராமன், நீங்கள் சொல்கிறதுக்கு மேலே செலவு செய்ய மாட்டீங்க. நீங்கள் 20 லட்ச ரூபா சொல்கிறது அதிகமான பட்ஜெட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். நீங்கள் சொல்கிற அந்த 20 லட்ச ரூபா பட்ஜெட்டை நான் ஏற்றுக்கிறேன். அதுக்காக நீங்கள் ஒன்று செய்யணும். தமிழ் படங்கள்லேயே இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஃபைட் வந்ததில்லைன்னு மக்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்தா 20 லட்சம் இல்லை, இன்னொரு 5 லட்சம் கூட செலவுங்க, நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னார். ஆகவே அவர் சொன்ன பிறகு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை அதிகப்படுத்தி 25 லட்ச ரூபா வரையிலும் எடுக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணோம். ட்ரெயினில் ஃபைட்டுனா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஓடுற ட்ரெயினில் ஃபைட்டு. ரஜினி சார் வந்தார். ரஜினி மாதிரியே எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு அப்படியே ஒரு ஃபைட்டரை டூப்போ போட்டு வச்சுருந்தோம். ரஜினி சார் வந்தார், பார்த்துட்டு என்ன தேட்டர் முத்துராமனுங்க சார், இங்கே தான் இருக்கேன், என்ன சொல்லுது அதையே என்ன மாதிரியே ஒரு ஃபைட்டரை டூப் போட்டு வச்சுருக்கீங்க ரஜினி, இது ட்ரெயின் ஃபைட்டு, ரிஸ்க்கான ஒரு விஷயம், கொஞ்சம் தடுமாறினா கூட கீழே விழ வேண்டியது வரும், அடிபடும், இன்னும் சொல்லப்போனால் உயிரே போயிடும். அப்படி ஒரு ரிஸ்க்கான ஒரு ஷாட்டை ஒன்றை வச்சு ஒரிஜினலாக எடுத்தால் எப்படியோ தப்பு நடந்து போச்சுன்னா அது உனக்கு உயிருக்கே ஆபத்தாக வரும். ஆகவே தயவு செஞ்சு நீ டூப் ஷாட்டை மட்டும் அந்த பையன் பண்ணட்டும், பாக்கியெல்லாம் நீ பண்ணு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், டூப்பு தெரியாமல் எடுத்துக்கிறேன். முத்துராமன் சார், அவன் உயிர் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு என் உயிரும் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அவன் இறந்து போனால் ஒரு மனுஷன் உயிர் போச்சுன்னு அர்த்தம். நான் இறந்து போனால் ரஜினி இறந்து போயிட்டாருங்கிற தகவல் வரும். ஆகவே அப்படி நீங்கள் டூப் போட்டு எடுக்கிறதா இருந்தால் லாங் ஷாட்டில் தான் எடுப்பீங்க, நான் நடிக்கிறது இல்லை தெரியாமல் போயிடும். ஆகவே அவன் உயிரும் ஒன்று தான், என் உயிரும் ஒன்று தான், நான் தான் டூப் இல்லாமல் நடிப்பேன்னு அந்த ட்ரெயின் ஃபைட்டில் டூப்பு இல்லாமல் ரஜினி நடித்ததுனால தான் அந்த ட்ரெயின் ஃபைட்டுக்கு அவருக்கு பேர் வந்தது. அதுக்காக நாங்கள் பல விஷயங்களை புகுத்தணும். கேமராவெல்லாம் ட்ரெயினுக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வேக்கம் பேஸ்னு ஒரு பேஸ், அந்த வேக்கம் பேஸில் கேமராவை வச்சு ட்ரெயின் வீலுகளுக்கு மத்தியில் அந்த வேக்கம் பேஸை வச்சு ஒளிப்பதிவாளர் பாபு,
அதை திறம்பட எடுத்தார், மூவியில் எடுத்தார். ஃபைட்டர் வீரரத்னம் ஓடுற ட்ரெயினில் அந்த ஃபைட்டர்ஸை எந்த இடத்துல குதிச்சா அடிபடாமல் தப்பிப்பாங்கன்னு சொல்லி அந்த இடங்களெல்லாம் மார்க் பண்ணி வச்சு இன்ஜின் போகும்போது அந்த இடத்துல விழுந்தால் அடிபட மாட்டான். அப்படி மாட்ட இடங்களை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தோம். ஆகவே ட்ரெயின் ஓடும்போது ஃபைட்டர்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க, கேமராமேன் படம் எடுப்பார். அப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்ததுனால தான் அந்த ட்ரெயின் ஃபைட் மிகச்சிறப்பான ட்ரெயின் ஃபைட்டுன்னு அன்னைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் பேசுகிற மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணோம். ஆகவே இதுதான் ரகசியம். எப்போவுமே கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை பிளான் பண்ணி திட்டமிட்டு சரியாக வந்தால் நிச்சயமாக அந்த காட்சி சிறப்பாக இருக்கும் என்பதற்கு அந்த ட்ரெயின் ஃபைட் இன்றைக்கும் சாட்சி. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பல விஷயங்களை செய்யும். இங்கே நகைச்சுவைங்கிற பேரில் ரஜினி சாருக்கு நகைச்சுவை பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாம்போடு வச்சு பாம்பு தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு கழுத்தில் சுற்றிக்கிட்டு எத்தனையோ படம் பண்ணார். அந்த எல்லாத்துலேயுமே ஒரு ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க் இருந்தால் கைதட்டல் வரும், கைதட்டல் வந்தால் அந்த படம் வெற்றி படமாக அமையும். அதுதான் எங்களுடைய சூட்சமம், ரகசியம். ஃபைட்டிங் எப்படி எடுக்கிறோன்னு சொன்னோம்னா அதுதான் ரகசியம். அது மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் மக்களுக்கு ஒரு கமர்ஷியல் பிடிப்பு ஏற்படும். அப்போ ஒரு காட்சி சொல்கிறேன். ஒரு கிளைமேக்ஸில் ரஜினியோட ஒரு 10 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணும்போது அந்த வில்லன்கள் எல்லாம் கையில் தீப்பந்த குண்டு நாட்டு வெடிகுண்டு இதை ரஜினி மேலே வீசுவாங்க. ரஜினியினுடைய ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். அவன் வீசுகிற அந்த குண்டை ஸ்டைலிஷாக இப்படி பிடிச்சி இப்படி அவங்க மேலேயே போடுவார். அவன் போடுற குண்டை இப்படி பிடிச்சி போடுறது அவர் ஸ்டைல். கிரிக்கெட்டில் பால் போடுற மாதிரி அந்த குண்டை அவனுக்கு மேலேயே போடுவார். அது பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. அது ரஜினியுடைய ரசிகர்களுக்கு கைதட்டு ஓகோன்னு இருக்கும். இந்த ஃபைட்டிங் சீனை சரவணன் சார் பார்த்தாங்க. முத்துராமன் சார், இந்த குண்டு வீசுறது எத்தனை இடத்துல வருதுன்னு கேட்டார். 5 இடத்துல வருது சார். இது ரொம்ப ரஜினியுடைய ரசிகர்கள் ரசிப்பாங்க. இன்னொரு 5 தடவை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் ரஜினி எங்கே இருக்கார் என்னென்னு விசாரித்தேன். ரஜினி பெங்களூரில் இருக்கார். ஏதோ ஒரு ஹிந்தி படத்தில் ஷூட்டிங். அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் படம் பார்த்துட்டார் சார், ரொம்ப ரசித்தார். அந்த குண்டை தூக்கி போடுற ஷாட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாரு. நான் பெங்களூரில் இருக்கேன் சார், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த டைரக்டர் ஷூட் பண்ண மாட்டார். நான் டைரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்னைக்கு வர்றேன். வந்து அவர் சார் சொன்ன மாதிரி இன்னொரு 5-6 ஷாட்டை எடுத்து அதை ஃபில்லப் பண்ணிவிடுவோம், அவருடைய மனசில் குறை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து இந்த 5-6 ஷாட்டையும் எடுத்து எங்களை திருப்திப்படுத்திட்டு பெங்களூருக்கு போயிட்டார். அந்த எடுத்த ஷாட்டையெல்லாம் வச்சு பழையபடிக்கு நான் எடிட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல அந்த குண்டு தூக்கி போடுற மாதிரி ஷாட்டு எடுத்து எடிட் பண்ணிவிட்டு, சார் அந்த ஃபைட்டை கொஞ்சம் பார்த்துறீங்களா? என்ன விஷயம்? இல்லை நீங்கள் பாருங்கள் சார். வந்தார், பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம். ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு எப்போ சந்தோஷம்னா தாங்கள் விரும்புகிற மாதிரி இந்த காட்சி வந்ததுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷப்பட்டு முத்துராமன் எப்போ எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க, ரஜினி எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னோம், அந்த மாதிரி பெங்களூரில் இருந்தார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போங்கன்னு சொல்லி அவரை வரவழைச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஷூட்டிங் வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 5-6 ஷாட்டையும் எடுத்து அந்த ஃபைட்டிங் சீனோடு சேர்த்தேன் சார். அப்படியே அவர் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறத ஒரு டைரக்டர் கேட்டு திருப்தியாக எடுக்கிற போது
அந்த தயாரிப்பாளருக்கு ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கே, அதை யாரும் நான் எங்கள் மாதிரி டைரக்டர் தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்ததில் தான் அந்த ஃபைட்டு மிக சிறந்த ஃபைட்டாக வந்தது. ஆகவே அந்த ப்ரொடியூசர் விரும்புகிறதும் டைரக்டர் விரும்புகிறதும் ரெண்டும் ஒத்து போய் இருவரும் ஒன்றாக இணைந்து விட்டு கொடுத்து போய் எடுத்தால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். டைரக்டர் சண்டை போட்டுக்கிட்டு, முதலாளி சண்டை போட்டுக்கிட்டு, அவங்க சொல்லத்தான் நான் என்ன கேட்குறதுன்னு டைரக்டர் சொல்லி, டைரக்டர் சொல்கிறபடி எடுக்கலை அப்படின்னு முதலாளி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே படம் எடுத்தாங்கன்னா அது சண்டை படமாக இருக்குமே தவிர வெற்றி படமாக இருக்காது, தோல்வி படமாக ஆகிவிடும். இன்றைக்கி சரியாக வராமல் இருக்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் அந்த ஒற்றுமை, விட்டு கொடுத்து போகிற தன்மை, பட்ஜெட் போடுறது சரியாக பட்ஜெட் போடாமல் இருக்குது, இதெல்லாம் வரும்போது தான் தோல்வி படம் வருது. அதே அந்த தோல்வி படம் வராமல் இருக்கணும்னா டைரக்டர், யூனிட், தயாரிப்பாளர் இவங்கெல்லாம் ஒத்துமையோடு விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக படங்களை வெற்றி படங்களாக மட்டுமே தர முடியும். அப்படி தருவதற்கு நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும்னா ஹியூமர்ஸ் கிளப் மாதிரி திட்டமிட்டு ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக நடத்தணும். எல்லா ஃபங்க்ஷனுமே சிறப்பான ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே போல் தயாரிப்பாளரும் டைரக்டரும் விட்டு கொடுத்து போய் கருத்தை பரிமாறிக்கொண்டு செய்வார்களே படங்கள் வெற்றி படமாக அமையும் என்பதை உங்கள் மத்தியிலே நான் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல் நம்முடைய சிரிப்புங்கிறத பற்றி இங்கே சொல்கிற போது எனக்கு சிரிப்பு எந்த அளவுக்கு குறைஞ்சி போயிட்டுருக்குன்னு ஒரு கணக்கு. வீடுகளில், உறவுகளில், நட்பில் எந்த அளவுக்கு இன்றைக்கி இணைந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கிறோம். நட்புங்கிறது எப்படி இந்த ஹை காட்டுற மாதிரி ஆகிடுது. இந்த ஆழமான நட்பு இல்லை. வள்ளுவன் சொன்னான், முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்துள் அகநக நட்பதையே நட்புன்னா. சும்மா கையாட்டுறது நட்பு இல்லைடா, அது இங்கேருந்து வரணும், அடிவயத்திலேருந்து வரணும். அந்த கையாட்டுறதில் கூட ஒரு அன்பு இருக்கணும். ஒரு சிரித்து பேசுகிறோன்னா அதில் ஒரு நியாயமான நட்பு உறவாடணும். அந்த நட்புடைய நிலைமை இப்போ குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த கடிதம் எழுதுறதெல்லாம் போய் வாட்ஸ்அப்பில் அனுப்பு, டியூப்பில் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி இயந்திரத்தனமாக போய் கொண்டிருக்கிறோம். வருத்தத்தோடு சொல்கிறேன், ஒரு உள்ளன்போடு இருக்கிற நட்பு, உள்ளன்போடு இருக்கிற உறவு, உள்ளன்போடு இருக்கிற பாசம் இதெல்லாம் போய் எல்லாம் குறைஞ்சி போய் எந்திரத்தனமாக ஆயிடுச்சு. இன்னும் வருத்தத்தோடு சொல்லிக்கூட ஆசைப்படுறேன் சார், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் பாருங்களேன். இல்லை, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சார். பொண்டாட்டி புருஷனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறேன், புருஷன் பொண்டாட்டியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறான். புருஷன் வேலையை விட்டு வரும்போது பொண்டாட்டி வேலைக்கு போயிடுறா, பொண்டாட்டி வேலைக்கு போகிற நேரத்தில் புருஷன் வேலைக்கு போயிடுறான். சார், கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை வாழ்ந்தால் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைங்க வந்தாங்களே, இன்டர்நேஷ்னலில் விருது வாங்கிட்டு வர்றாங்களே, இந்த மாதிரி பொண்டாட்டி புருஷன் இருந்தால் பிள்ளைங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பேர் வாங்கிட்டு வருவாங்க. வேறு ஒன்றுமே வேண்டாம், புருஷனும் பொண்டாட்டியும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, வெளியே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. ஆகவே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை வந்ததுன்னா அவங்களுடைய குழந்தைங்க நல்லா வரும். அவளுடைய குழந்தைங்க நல்லா இருந்தால் வருங்கால நாடு நல்லா இருக்கும். உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது ஹியூமன்ஸ் கிளப்பில் இருக்கிற நீங்கள் சிரித்து 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 சந்தோஷமாக இருக்கிறத போல வாழ்க்கையிலும் சிரித்து சிரித்து சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பம் நன்றாக இருப்பதனால் நாடு நன்றாக இருக்கும், நாடு நன்றாக இருப்பதன் மூலமாக உலகம் நன்றாக இருக்கும். ஆகவே பொங்கல் திருநாள், பொங்கல் வருது. அந்த பொங்கல் நாளில் உங்கள் எல்லாரையும் இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்வது உண்மையான நட்பு, உண்மையான அன்பு, விட்டு கொடுத்து போகிற தன்மை,
இவைகளோடு வாழ்வீர்களானால் நாம் நம்மை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுகிறோம், நாட்டை காப்பாற்றுகிறோம், உலகத்தை காப்பாற்றுகிறோம். ஆகவே அந்த சுமூகமான உறவோடு வாழ்கிற வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். நான் சொல்லுவதற்கும் வாழ்த்துவதற்கும் எனக்கு வயசு இருக்குது. பாக்கி என்ன இருக்கோ இல்லையோ அதையெல்லாம் விட்டுடுங்க. இந்த 80 வயசான 1000 பிறை கண்டவர்கள்னு சொல்லுவாங்க. 1000 பிறை கண்டவர்கள் சொல்லுவது நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கும். எனக்கு இப்போது 91 வயசு. 1000 பிறைகளெல்லாம் தாண்டிட்டேன். ஆகவே நல்ல மனசு, எல்லாரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிற அந்த தன்மை, அதையெல்லாம் என்கிட்ட இருக்கு. தைரியமாக சொல்லுவேன், என்னுடைய வாக்கும் வாழ்த்தும் பலிக்கும். நிச்சயமாக வருங்கால உலகம் சிறப்பாக இருக்கும் என்பதை உங்களிடத்தில் சொல்லி, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உள்ளன் என்ற குரலை சொல்லி, உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தால் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய உள்ளத்தில் எல்லாம் நாம் இடம்பெறுவோம். இன்றைக்கு ரஜினி இவ்வளவு சூப்பர் ஸ்டாராக உலகமெல்லாம் பாராட்டப்படுகிறது என்றால் நிச்சயமாக யாரும் ஒழிஞ்சு போன்னு சொல்லவே மாட்டார். வாழுங்க வாழுங்க வாழுங்கன்னு வாழ்த்திக்கிட்டே இருக்கார். ஆகவே உள்ளம் நல்லா இருக்குது. அதனால் உலகத்து மக்களெல்லாம் உள்ளம் நிறைய அவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள். ஆகவே பொங்கல் திருநாளை வைத்து சொல்லுகிறேன், நாமும் உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்ந்தால் உலகத்தாருடைய உள்ளங்களில் எல்லாம் நாம் இருப்போம். உலகத்தாருடைய உள்ளத்தில் எல்லாம் நாம் இருந்தால் நிச்சயமாக வீடும் நாடும் உலகமும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி, வாழ்க 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 என்று உளமாற உங்களையும் வாழ்த்தி உங்களுவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.